ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுறோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துக்குமே தனித்தனியாக கோர்ட்டுக்கான வெப்சைட் இருக்குது. இந்த மேப்பில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தாங்க எல்லா டிஸ்ட்ரிக்குமே வெப்சைட் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்கு ஜாப் வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎல்வி ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜில் கொடுத்துருப்பாங்க ஜாப் பற்றி. அல்லது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பிஎல்விக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மற்றும் பல மாவட்டங்களில். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது எல்லா மாவட்டமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 18 to 20 மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணிபுரிய இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ் அப்படின்னா தூத்துக்குடியில் ஒரு சில பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸ் எல்லாம் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பேசிக்காக 10th பாஸ் பண்ணால் போதுமானது, இவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அங்கே பணிபுரிகிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கல்வி தகுதி நீங்கள் பேசிக்காக யாராலும் பொதுமக்களும் அப்ளை பண்ணலாம், தனிநபரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்வி தகுதி குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஓரளவுக்கு பேசிக்காக அடிப்படை கணினி அறிவு வந்து விரும்பத்தக்கது. ஸோ உங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, இதை தவிர வந்து பார்த்தா உங்களுக்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் இறக்கம், அதெல்லாம் உணர்வுகளை உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு திறன் இருந்தால் போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மதிப்பூதியமாக ஒரு நாளைக்கு 750 ரூபா கொடுக்குறாங்க. என்றைக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அன்றைக்கான சேலரி உங்களுக்கு வந்து சேரும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/10/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கீங்க. எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 13 நபர்கள். அதாவது ஸோ இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குள்ள 13 பேரும், கோவில்பட்டி வட்ட சட்டப்பணிகளில் 5 பேரும், இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 30 கிட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். டெம்பரரி ஜாப் தான், வாலண்டரியாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நேர்காணல் தேதி மற்றும் பின்னும் விண்ணப்பதாரருக்கு இணையதளம் மூலமாக தெரிவிப்போம். ஸோ இதே வெப்சைட்டில் உங்களுக்கு இன்டர்வியூக்கு என்ன நடக்க போது அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிவிப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் வெப்சைட் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க இதான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் பெயர் என்ன, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக, உங்களுக்கான வயது என்ன, ஃபாதர் நேம் என்ன, கல்வி தகுதி என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, உங்கள் கம்யூனிட்டி மற்றும் என்ன கேஸ்ட்டை சார்ந்தவங்க, எந்த ரிலீஜனை சார்ந்தவங்க, ஸோ ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, உங்களுடைய சொந்த அட்ரஸ் என்ன, ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் என்ன, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எந்த பகுதியில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதியோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணிட்டு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. கடைசி தேதிக்குள்ளே இது வந்து முதல் மாவட்டம்.
ரெண்டாவது வந்து பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேம் அதே மாதிரி பாரா வாலண்டியருக்கான வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. சேம் அதே க்ரைட்டீரியா அதே இன்ஃபர்மேஷன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் சேம் அதேமாரி இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் தேதி 24/10/2025 கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு 39 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கேருந்து அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் 50 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி 16/10/2025 அதுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அங்கேருந்து 23 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கரூர் மாவட்டத்திலேருந்தும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வேக்கன்சி மென்ஷன் பண்ணலை, பட் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 43 வேக்கன்சி கிட்ட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வேறு ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ இதாங்க ஆஃபீஸ் பியூனுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ வச்சு தான் சைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி தேதி எதுவோ அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு எங்கே இருந்துன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பாரா லீகல் வாலண்டியர்ஸுக்கான வேலைவாய்ப்பு 31 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெரம்பலூரில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 50 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க பாரா வாலண்டியர். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரு 33 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு 50 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீலகிரி மாவட்டத்திலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் கடைசி தேதி, சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 8 டிஃபென்ஸ் கவுன்சில் 2 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் லீகலில் ஒரு வேக்கன்சி, ஆஃபீஸர்ஸ்னு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 25/10/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஒரு 21 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க, வாலண்டரி வேக்கன்சி. அதுக்கப்புறம் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தா வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கச்சக்கமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல்மோஸ்ட் 20 டிஸ்ட்ரிக் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த எல்லா பிடிஎஃப்மே கண்டிப்பாக நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே கூட எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.